அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய தினம் நம்ம என்ன சொல்லித்தர போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அகோர கேசரி தியானம் இதுதான் சொல்லித்தர போகிறோம். இந்த அகோர கேசரி தியானம் அப்படிங்கிறது ஆரம்ப காலங்களில் உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும், போக போக பழகிடும். சரிங்களா? இப்போ இந்த தியானத்தை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக விளக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன், கேட்டுங்க. அதிகாலை நேரம் ஒரு 3:30 மணிலேருந்து 5:30 மணிக்குள்ளே இந்த தியானத்தை செய்யணும். இது செய்கிறதுக்கு எந்த இடம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்குன்னு இருக்கக்கூடிய தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய ஒரு அறை, இல்லாட்டி நம்மளை யாரும் தொந்தரவு செய்யாத ஒரு இடம். அந்த மாதிரி இடத்துல நீங்கள் ஒரு வெள்ளை விரிப்பு போட்டு அதில் அமர்ந்துக்குங்க. அதில் உட்காந்துட்டு முதுகுத்தண்டை நேராக வச்சுக்குங்க. அதுக்கப்புறமாக கைகளை சின்முத்திரை வச்சுங்க. இந்த மாதிரி சின்முத்திரை வச்சுக்கிட்டு நம்முடைய மணிக்கட்டு இருக்கு இல்லையா, அந்த மணிக்கட்டு நம்முடைய முழங்காலில் இருக்கணும். அதாவது இடது கை மணிக்கட்டு முழங்காலில், வலது கை மணிக்கட்டு வலது முழங்காலில். இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி நிமிர்ந்து நல்லா உட்காந்துக்கணும். அதுக்கப்புறமாக பார்வை நேராக இருக்கணும். சரியா? நேராக பார்த்துட்டு அடுத்தது நம்முடைய மூக்கு நுனியை 2 கண்களாலையும் பார்க்கணும். 2 கண்களையும் ஒன்றாக சேர்த்து மூக்கு நுனியை பார்க்கணும். சரியா? அப்படி பார்க்கும்போது சுவாசத்தை நீங்கள் கவனிக்கணும். இதை பார்த்துக்கிட்டே நம்ம சுவாசம் உள்ளே வந்துட்டு வெளியே போகிறத கவனிச்சுட்டு இருந்தால் போதும். நீங்கள் இழுத்தெல்லாம் விடக்கூடாது. சுவாசத்தை நீங்களாக இழுத்து விடக்கூடாது. சுவாசம் உள்ளே போயிட்டு வெளியே வந்துட்டு இருக்குது, அதை நீங்கள் கவனித்தா போதுமானது. சரியா? வேறு ஒன்றும் செய்யக்கூடாது. இப்போ இந்த தியானம் யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னா, 16 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய அனைவரும் செய்யலாம். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிறவங்க செய்ய வேண்டாம். சின்ன குழந்தைகள்லாம் செய்யக்கூடாது. 16 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய அனைவரும் இந்த தியானத்தை செய்யலாம். சரிங்களா? சரி, நல்லா கவனிங்க. இப்போ நான் ஒரு தடவை செய்து காட்டுறேன் உங்களுக்கு. இப்படி தான் செய்யணும். அதாவது நல்லா கவனிங்க. நம்முடைய கண்களால் இந்த மூக்கு நுனியை பார்க்கணும். பார்த்துக்கிட்டே மூச்சை கவனிக்கணும். மூச்சு உள்ளே போயிட்டு வெளியே வரதை கவனிச்சிருந்தீங்கன்னா போதும். முடிக்கும்போது கண்களை மூடிக்குங்க. கண்களை மூடிட்டு கையை நல்லா தேய்ச்சி இந்த கண்கள் மேலே உள்ளங்கையை வச்சுக்கணும். 2 கண்கள் மேலே வச்சுட்டு ஒரு 1 நிமிஷம் இருந்துட்டு அப்புறம் எடுத்துக்கங்க. அவ்வளோதான். சரியா? இந்த தியானம் எவ்வளோ நேரம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைந்தது 20 நிமிடங்களுக்கு மேலே செய்ய வேண்டாம். ரொம்ப நேரம்லாம் செஞ்சிட்ருக்கக்கூடாது. 20 நிமிடம் செய்யலாம். சரிங்களா? அப்போ இந்த தியானம் செய்கிறதால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமானுஷ்ய ஆற்றல் உண்டாகும் முதல்ல. அடுத்தது ஆயுள் பெருகும், ஆயுள் நீடிக்கும். நம்ம ஏற்கனவே ஆயுள் பரீட்சை காணொளி ஒன்று போட்டிருப்போம். அதில் பார்த்திங்கன்னா இந்த தியானத்தை பற்றி தான் நம்ம சொல்லியிருப்போம். அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக விளக்கமாக இப்போ சொல்லியிருக்கோம். அவ்வளோதான். அப்போது நம்ம ஆயுளை நீட்டிக்கக்கூடிய ரகசியம் இந்த தியானத்தில் இருக்குது. நமக்கு ஆயுள் நீளும். அடுத்தது மூளை நன்கு வேலை செய்யும், புத்தி தெளிவாகும், ஞானம் துளங்கும், புதிய புதிய சிந்தனைகள் உருவாகும், புதிய புதிய பொருட்களை நம்மளால் உருவாக்க முடியும். குறிப்பாக தெய்வ உபாசனையில் இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமாக சித்தி கிடைக்கும், ஞாபக சக்தி அதிகரிக்கும், தனித்திறமை பெருகும். இப்போ நம்மக்கிட்ட ஒரு திறமை இருக்குன்னா அந்த திறமை அதிகரிக்கும். மற்றவர்களால் செய்ய முடியாத செயலையும் நம்மளால் செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் இந்த தியானத்துக்கு உண்டு. மிகவும் அருமையான தியான முறை. செய்து பாருங்கள், உங்களுக்கு பலன் கிடைக்கும். ஆரம்பத்தில் செய்யும்போது நமக்கு கண்களை பக்கத்தில் கொண்டு வரதுனால கொஞ்சம் வலி வரலாம். அதனால் ரொம்ப நேரம் செய்ய வேண்டாம். ஒரு நிமிஷம் அந்த மாதிரி செஞ்சுட்டு ஒரு 5 நிமிடத்துக்குள்ளே மட்டும் செய்யுங்க. அதுக்கு மேலே செய்யாதீங்க. கொஞ்சம் நாள் போக போக உங்களால் 20 நிமிடங்கள் செய்ய முடியும். அப்போ ஒன்றும் ஆகாது, பயப்பட வேண்டியதில்லை. ஆரம்ப காலங்களில் செய்கிறவங்க ஒருவேளை உங்களுக்கு கண்கள் வலி எடுத்து அப்படின்னா உடனடியாக இந்த தியானத்தை நிறுத்திடுங்க. ரொம்ப நீங்கள் கஷ்டப்படுத்திக்கிட்டு இந்த தியானத்தை செய்யக்கூடாது. சரிங்களா? இது செய்யும்போது நமக்கு எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது. சரியா? அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையோடு பயிற்சி பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்ல காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.